தற்போது இந்த புதிய அரசாங்கம் பிரஜா சக்தி என்று சொல்லி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கின்றது. ஏற்கனவே சமூகத்தில் கிராம அபிவிருத்தி சங்கங்கள் இருக்கின்றன. கிராம அபிவிருத்தி சங்கங்களின் மகளிர் பிரிவுகள் இருக்கின்றன. சனசம நிலையங்கள் இருக்கின்றது. அதற்கு மேலாக ஜனநாயக ரீதியில் தெரிவு செய்யப்பட்ட உள்ளூராட்சி பிரதிநிதிகளை கொண்ட வட்டார பிரதிநிதிகளை கொண்ட பிரதேச சபைகள் இருக்கின்றன. ஜனநாயக குரல்களையும் விழுமியங்களையும் பாதுகாப்பதற்காக அவை இருக்கின்றன. இவ்வளவையும் மீறி இந்த அரசாங்கம் பிரஜா சக்திகள் என்கின்ற ஒரு நிறுவனத்தை கட்டமைத்து இந்த கிராமங்களில் முன்னெடுக்கின்றது. தன்னுடைய நிகழ்ச்சி திட்டங்களுக்கும் தனது நிதி மூலங்களுக்கு தேவையான திட்டங்களுக்கான சிபார்சுகளையும் இந்த பிரஜா சக்தி தலைவர்களூடாக தாங்கள் நியமிக்கின்ற இந்த தெரிவு செய்யப்படாத அரசியல் கட்சி சார்ந்த தலைவர்களூடாகவே எல்லாவற்றையும் பெற முயற்சிக்கின்றது. இது முற்றுமுழுதாக ஜனநாயக விழுமியங்களுக்கு எதிரான ஒரு முயற்சி. எவ்வாறு சீனா தேசத்தில் அடி கிராம மட்டத்திலிருந்து கம்யூனிஸ்ட கட்சி மக்களை ஒழுங்கமைத்து கட்டமைத்து வைத்து அதனூடாக கிராமங்களையும் ஏனைய விடயங்களையும் நிர்வகிக்கின்றதோ அதே போன்ற ஒரு மாதிரியை இங்கு உருவாக்க முயற்சிக்கின்றார்கள் என்ற சந்தேகம் எனக்கு இருக்கின்றது. இது மிக ஆபத்தானது, ஜனநாயகத்திற்கு ஆபத்தானது, மக்களுடைய பாரம்பரிய மரபு சார்ந்த உள்ளூராட்சி ஆளுகை விழுமியங்களுக்கு எதிரானது. மக்களுடைய தெரிவுகளே இல்லாமல் இந்த அரசியல் அதிகாரத்தின் அடிப்படையில் சில பேர் சமூகத்துக்குள் செல்வாக்கு செலுத்துகின்ற ஆளுகை செலுத்துகின்ற இந்த கலாச்சாரம் மிக மிக ஆபத்தானது. இவர்கள் சமூகத்தை துண்டாட முயற்சிக்கின்றார்கள். கட்சிகளின் பேராலும் தங்களுடைய அடையாளங்களின் பேராலும் சமூகத்தை 2 பட 3 பட கூறுபட முயற்சிக்கின்றார்கள். ஆனால் எங்களுக்கு முன்னால் சமூகத்தை எப்படி ஒன்றாக்குவது? தனிநபர்கள் குடும்பங்களாக வலுப்பெற வேண்டும். குடும்பங்கள் சமூகங்களாக வலுப்பட வேண்டும். சமூகங்கள் ஊர்களாகவும் பிரதேசங்களாகவும் வலுப்பட வேண்டும். பிரதேசங்கள் மாகாணங்களாயும் தேசங்களாயும் நாடுகளாயும் வலுப்பட வேண்டும். இந்த படிமுறையில் இடையில் ஒரு இடத்தில் எங்கோ இடத்தில் சிதைவை ஏற்படுத்திவிட்டு ஒன்றாக நாட்டை கட்டியெழுப்புவோம் என்று கூறுகின்ற கோஷங்கள் பொய்யானவை. இந்த இடத்தில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டியிருக்கின்றது. எவ்வாறு இந்த அரசாங்க நிர்வாகத்துறையும் அரசியல் துறையும் ஏனைய தனியார் துறை எல்லாரும் இந்த மக்களை எவ்வாறு அணுகுவது என்ற விடயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும்.